ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்று கேகேஆருக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. இந்த நிலையில் ஐபிஎல் தொடரில் வெற்றி பெறுவதற்கு வெறும் திறமை மட்டும் பத்தாது. அதற்கு மேல் ஒரு தகுதி வேண்டும் என்பதை இந்த போட்டி காட்டியிருக்கின்றது. கிரிக்கெட் ஒரு போர்க்களம். அதில் சரியாக காய் நகர்த்தி செயல்படும் நபர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதையும் தோனி குழு இன்று காட்டியிருக்கின்றது. இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே கிரிக்கெட் வர்ணனையாளர் ஹர்ஷா போக்லே ஒரு கருத்தை சொன்னார். அதில் சென்னை ஆடுகளம் வழக்கமாக சுழற்று பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆடுகளம் இந்த சீசனில் வேறு மாதிரி இருக்கின்றது. யாரை கேட்டாலும் ஆடுகளம் ஹார்டாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில் கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்ய சிஎஸ்கே அணியால் பணிக்கப்பட்டது. அப்போது பவர் பிளேவில் பந்து நன்றாக பேட்டிங்கிற்கு வந்ததை வைத்து கொல்கத்தா அணி அதிரடியாக விளையாடியது. இதனால் ஆடுகளம் 20 ஓவர் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும் என நினைத்து கொல்கத்தா வீரர்கள் அதிரடி காட்ட முயன்றனர். ஆனால் அப்போது ஆடுகளத்தின் தன்மை தலைகீழாக மாறியது. இதன் காரணமாக கேகேஆர் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இது குறித்து சிரேஸ் பேசும்போது, நாங்கள் ஆடுகளத்தை தவறாக கணித்துவிட்டோம் என்று கூறினார். வெற்றிக்கு பிறகு பேசிய ஜடேஜாவும் ஆடுகளத்தை கணிப்பது என்பது எதிரணிக்கு சவாலான காரியமாக சேப்பாக்கம் மாறிவிட்டது என்று கூறியுள்ளார். அதாவது சேப்பாக்கம் ஆடுகளம் இவ்வாறு தான் செயல்படும் என்பது சிஎஸ்கே வீரர்களுக்கு முன்பே தெரியும். ஆனால் வெளியில் இருந்து வரும் அணி வீரர்களிடம் ஆடுகளம் நன்றாக ஆர்டராக இருக்கின்றது. இதனால் பேட்டிங்கிற்கு வரும் என்ற ஒரு கருத்து ஊடகம் மத்தியில் சிஎஸ்கே உருவாக்கிவிட்டது. இதை நம்பி கேகேஆர் அணியும் அதற்கு தகுந்தாற்போல் திட்டத்தை மாற்றிக்கொண்டனர். ஆனால் ஆடுகளம் சுழற்று பந்து வீச்சுக்கு திடீரென்று சாதகமாக மாறியதால் கேகேஆர் அணியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த திட்டத்தின் தீட்டியதே தோனியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.